சென்னை புத்தக கண்காட்சி 2025 தொடர்பான இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு புதுயுகம் நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு புதினம் பார்க்க இருக்கிறோம், அதாவது ஒரு நாவல். இந்த புதினம் என்பதற்கான சொல்லுக்கு இது முற்றிலும் தகுதியுடைய ஒன்று என்றால் புதியதாக வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய விதத்திலே அணுகுகிற ஒரு நல்ல ஒரு நாவல், ஒரு புதினம். இதனை எழுதியிருப்பவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற கவிஞர் வெண்ணிலா அவர்கள். அவர்களுடைய எழுத்துகளும் சரி, பேச்சுகளும் சரி மிகவும் வீரியம் மிக்கவை அப்படின்னு நமக்கு தெரிந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே பல்வேறு மேடைகளிலே பேசியவர்கள், ஏராளமான எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள், ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடறிந்த ஒரு பெண்மணி அவர்கள். அதனால் அவர்களுடைய இந்த புத்தகத்தை இங்கே அறிமுகம் செய்வதில் நான் உண்மையிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். அவர்களை பற்றி எழுதியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, முதுகலை உளவியல் கணிதம் படித்தவர், கல்வியியலில் ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவர். இதுவரை 6 கவிதை நூல்களும் 3 சிறுகதை தொகுப்புகளும் கடித தொகுப்பு ஒன்றும் கட்டுரை தொகுப்புகள் 7 கங்காபுரம் நாவலும் வெளிவந்துள்ளன. இவ்வளோ இவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் பெண் எழுத்தாளர்களின் சிறுகதைகளை மீதமிருக்கும் சொற்கள் என்ற ஒரு தொகுப்பாகவும், தமிழ் பெண் கவிஞர்களின் கவிதைகளை கனவும் விடியும் என்ற தொகுப்பாகவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வரலாற்று ஆசிரியர் சிவனடியின் இந்திய சரித்திர களஞ்சியம் நூலை மறுபதிப்பாக கொண்டு வந்துள்ளார். இதெல்லாம் என்னென்னா இந்த புதினம், இந்த எழுத்து என்று வருகிறப்போ இந்த ஆசிரியர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் மிகவும் முக்கியம் என்று நான் கருதுகிறேன். அது மிக முக்கியம். என்னென்னா ஒரு நூலாசிரியை கொண்டு நூலை அடையாளம் சொல்லலாம், நூலை கொண்டு நூலாசிரியர் அடையாளம் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் விதி. அதனால் இந்த நூலாசிரியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. சக மனிதர்கள் மீதான ஆழ்ந்த அன்பையும் அக்கறையையும் கொண்ட இவரின் படைப்புகளில் மானுட பேரன்பு பிரவகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரவகிக்கிறதுங்கிற வார்த்தைகள் பேர் தெரியாமல் இருக்கலாம். ஆற்று நீர் போல் ஓடுவது தான் பிரவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவரின் படைப்புகள் நடுத்தர மக்களின் உளவியல் சிக்கல்களை மெல்ல அவிழ்த்து செல்பவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுத்தர மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உளவியல் சிக்கல்களை எடுத்து சொல்வதற்கு மிகப்பெரிய அளவிலே இங்கே மிகப்பெரிய எண்ணிக்கையிலே இங்கே நபர்கள் இல்லை, எழுத்தாளர்கள் இல்லை. அதனை முன்னின்று எடுத்து செல்கிறார்கள் கவிஞர் வெண்ணிலா அவர்கள். சரி, இதுக்கப்புறம் இதுக்குள்ளே போயிடலாம். இது என்ன அப்படின்னா, இந்த சாலாம்புரி என்பது தான் இந்த நாவலுடைய பெயர். சரிங்களா? இது வெண்ணிலா அவர்கள் எழுதியது. அகனி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. விலை ரூபாய் 400. சாலாம்புரி கவிஞர் வெண்ணிலா எழுதியது. இனிமேல் இந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது அப்படி பார்ப்போம். இந்த புத்தகம் என்னென்ன, ஒரு சமூக அரசியல் பின்னணியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதை. சரிங்களா? இது ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு கதை. வட தமிழகத்தை ஒரு சிற்றூரில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறது. அப்போது ஒரு நிகழ்ந்த அரசியல் மாற்றத்தை அங்கங்கே பதிவு செய்து கொண்டே போகிறார்கள். தான் சார்ந்த அந்த அரசியல் தத்துவத்தை எல்லா இடத்தையும் அள்ளி தெளித்திருக்கிறார்கள். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக அரசியலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் பின்னணியில் இருந்து கொண்டு அதனுடைய கொள்கைகளுக்கு ஆதரவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். சரிங்களா? மிகச்சிறந்த முறையில் ஒரு சமூக அக்கறையுடன் எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். இதில் என்ன படிப்புன்னு அவங்க எழுதியிருக்காங்க. சாலாம்புரி நாவல் 1957 கொள்கை பிடிப்புடன் சமூக மாற்றத்தை விரும்பிய ஒரு ஊரை பின்னணியாக கொண்டது. அது நல்லா ஞாபகம் வச்சுப்போம். ஒரு தனி மனிதர் இல்லை, நல்லா வச்சுப்போம். சமூக மாற்றத்தை விரும்பிய ஒரு ஊரை பின்னணியாக கொண்டது. அந்த ஊரே அந்த ஒரு சமூக மாற்றத்தை விரும்புகிறது. அதை பின்னணியாக கொண்டதுங்கிறது ஒரு நல்ல ஒரு செய்தி. இளைஞர்கள் சுயமரியாதை சிந்தனைகளின் மூலமாக சமூகத்தை மாற்றிவிட முடியும் என்ற தீவிரத்துடன் களத்தில் இருந்தார்கள். தனி மனித வாழ்வு என்பது 4 சுவர்களுக்குள் இரத்த பந்தத்துடனான உறவுகளுடன் மட்டும் என்பதாக இல்லாமல் அணைந்துகொள், உன்னை சங்கமமாக்கு என்று பரந்துபட்ட சிந்தனையாக இருந்தது அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. இந்த புதினம் மொத்தத்துலேயும் அந்த செய்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது படிக்கும்போது எனக்கு அதான் பிரமிப்பாக இருந்தது. சரி, ஒரு ஊரில் ஒருத்தரோ 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ ஒரு 10 பேரோ கொள்கை பிடிப்புடன் இருப்பதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு ஊர் மொத்தமுமே ஒரு கொள்கை பிடிப்புடன் இருந்திருக்கிறது. அதில் ஒரு சமூக அக்கறை இருந்திருக்கிறது, ஒரு பொது நோக்கு இருந்திருக்கிறது, ஒரு தன்னலமற்ற ஒரு பொது வாழ்வுக்காக பாடுபடுகிற ஒரு தியாக மனப்பான்மை இருந்திருக்கிறதுங்க. அதெல்லாம் இதை படிக்கும்போது தெரிந்தது. உண்மையாக அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வட தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு ஊரை பற்றிய ஒரு செய்தியாக தான் நான் பார்த்தேன். மிக நன்றாக வந்திருக்கிறது. சாலம்புரி நாவலில் வரும் மனிதர்களின் குணாம்சங்கள் இன்று காண கிடக்காதவை அப்படின்னு போட்டிருக்காங்க. இது காண கிடைக்கிறது இல்லை தான் உண்மையிலேயே. ஏன்னா அந்த மனிதர்களை பற்றி எழுதுகிற போது அதில் மிக முக்கியமாக நாகராஜன் என்கிற ஒரு பாத்திர படைப்பு, அவர் தான் அந்த கதையின் நாயகன். அவரும் சரி, அந்த தொடக்கத்திலே வரக்கூடிய முதல் அத்தியாயமே நம்மளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிற ஒரு அத்தியாயம். பொதுவாக அது மாதிரியான ஒரு தொடக்கம் ஒரு புதினத்திலே நான் பார்த்ததில்லை. ஒரு சில திரைப்படங்கள் அபூர்வமாக வந்திருக்கலாம். ஆனால் அப்படியான ஒரு தொடக்கத்துடன் இந்த நாவல் நம்மை உள்ளே அழைத்து செல்கிறது. அதில் இவங்க சொல்கிறது மிக முக்கியம்.
இந்த நாவலில் வரும் மனிதர்களின் குணாம்சங்கள் இன்று காண கிடைக்காதவை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது இந்த புத்தகம் படிக்கிற போது ஒவ்வொரு முறை படிக்கும்போது எனக்கு அதுதான் தோன்றுகிறது. அந்த அளவுக்கு மிக அபூர்வ குணங்களுடன் இருந்திருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையும் நம்மால் கற்பனை செய்ய முடியாதவை. நெருப்புக்காக ஒவ்வொரு வீடாக மண் சட்டியை எடுத்து செல்பவர்கள், ஒரு சோற்று பருக்கையும் வீணாக்காமல் சாப்பிடுபவர்கள். நல்லா வச்சுப்போம், ஒரு சோற்று பருக்கையை கூட வீணாக்காமல் சாப்பிடுபவர்கள். வேப்பங்குச்சியால் காது ஓட்டையை அடைத்து கொண்டே வாழ்நாள் முழுக்க குண்டுமணி தங்கத்திற்கு வழி இல்லை என்றாலும் நிறைவோடு வாழ தெரிந்தவர்கள். இதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தின்னு தோணுது. அந்த காலத்தில் குண்டுமணி தங்கத்துக்கு வழி இல்லை என்றாலும் நிறைவோடு வாழ தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்காங்க. நாள் முழுக்க பேச்சுகளால் தங்கள் வயிறு நிறைத்து கொண்டவர்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் படிக்கும்போதே உள்ள சரி இந்த நாவல் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போயிடும். அதுக்காக சொல்கிறேன். மஞ்சள் கரையேறிய புகைப்படங்களாய் நினைவுகளில் உள்ளவர்களை எழுத்தில் வரைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அந்த சொல்லப்பட்ட அந்த விதமே அந்த வர்ணனை மிகவும் அழகாக இருக்கிறது. மஞ்சள் கரை ஏறிய புகைப்படங்கள். எத்தனை பேருக்கு இன்றைக்கு இந்த செல்ஃபோன் வந்தப்புறம் இதெல்லாம் நினைவுக்கு வரும்னு தெரியல. பல பேர் வீட்டுக்குள்ளே வந்தால் ஏராளமான புகைப்படங்கள் இருக்கும். அவளுடைய முன்னோர்கள், அவளுடைய மூதாதையர்கள், அவளுடைய வீட்டை சேர்ந்த பெரியவர்களுடைய புகைப்படங்கள் இருக்கும். அதெல்லாம் அந்த மஞ்சள் கரை ஏறி இருக்கும். அந்த நினைவுகளில் இருக்கக்கூடியவர்களை எழுத்தில் வரைத்துள்ளேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிராமத்து வீட்டு திண்ணையில் அமர்ந்து வாழ்ந்த கதையை சொல்வது போல எனக்குள் இருந்த மனிதர்களின் கதையை சொல்லியிருந்தேன். நானே வாழ்ந்த ஒரு கதையை மாதிரி அவர்கள் வாழ்ந்த கதையை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கவிஞர் வெண்ணிலாவுடைய இந்த எழுத்தில் இருக்கக்கூடிய வீரியத்தினுடைய ஒரு சாட்சியாக நான் சொல்லுவேன். இந்த நாவல் முழுக்க எங்கெங்கே என்னெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்கங்களை நான் இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும் எத்தனை ஆழமாக எத்தனை வீரியமாக ஒரு நாவலை கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. பின்னாடி என் தம்பிங்களோ தங்கச்சிங்களோ யாருக்கு வேணும்னு கேட்டாலும் எடுத்துக்கலாம். 2 தங்கச்சிகள் கல்யாணம் பண்ணி வைக்க அப்பா வச்சுட்டு போன சொத்துலேருந்து எதையும் எடுக்க மாட்டேன், விற்கவும் மாட்டேன். தம்பிங்களை படிக்க வைக்கிறது என் பொறுப்பு தான். நாளைக்கு எனக்குன்னு குழந்தைங்க பிறந்தாலும் தம்பி தங்கச்சிங்களுக்கு அப்புறம் தான் அவங்க எனக்கு. எங்கள் அம்மா கஷ்டப்படாமல் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் போகிறோம். அதாவது தனக்கு இருக்கக்கூடிய கடமையை ஒருத்தன் எடுத்து சொல்கிறான். அப்பா என்ன சொத்து வச்சு பண்ணார், அம்மா என்ன கொடுத்தாங்க, அதெல்லாம் இல்லாமல் இது என்னோட கடமை, இது நான் செஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு அநேகமாக ஒவ்வொரு வீட்டிலையும் இப்படி யாரேனும் ஒரு இருவர் இருக்கத்தான் செய்தார்கள். அதனால் இன்றைக்கு சமூகம் இந்த அளவுக்கு உயர்நிலைக்கு வர முடிந்தது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த கட்சி சார்ந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த உறுப்பினர் சேர்க்கறது, கட்சிக்கு நிதி சேர்க்கறது, இதெல்லாம் பேருக்கு இது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுகிறோம், உறுப்பினராக இருக்கவங்களே ஒரு சந்தை கட்ட மாட்டாங்க. இதில் புதுசாக எங்கே போய் உறுப்பினர் சேர்க்கறது அப்படிலாம் போகிறாங்க. இது பொதுவாக எங்கே போனாலும் ஒரு சங்கம் வைத்து நடத்த இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை. எல்லாம் வருவாங்க, பேசுவாங்க, எப்பவும் வர அதே 7 பேர், அதே 8 பேர், அதே 10 பேர் தான். அவங்க கூட ஒழுங்காக சந்தா கட்ட மாட்டாங்க. இந்த விஷயத்தில் நம்மளால் எப்படி ஒரு சங்கத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறது இந்த பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் இது வரதான் எடுத்து சொல்லிக்கொண்டே போய்கிறது. சரிங்களா, அப்புறம் இந்த சீர்திருத்த திருமணம் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. அப்புறம் சொந்த வேலையை பார்த்து தான் யார் தான் கட்சி வேலையை பார்க்குறது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இதெல்லாமே என்னென்னா, நீங்கள் ஒரு திரைப்படம் பார்க்குற உணர்வை தரும், அதுக்கு முக்கியமானது ஒரு சமூக அக்கறையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு. இப்போது அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சத்தம் போட்டு பேசுவாங்களாம். ஏன்னா அந்த ஊரில் நெசவு தான் முக்கியமான தொழில். சரிங்களா, அப்போது இது அவங்க எழுதுகிறாங்க. தறியின் சத்தத்தை மீறி பேச வேண்டும் என்பதால் எப்போதும் உரத்த குரலில் தான் பேசுவார்கள். பல பேருக்கு இப்போ தறிங்கிற சொல்லு கூட மறந்து போயிருக்கும். நெசவு தறி ஒன்று இருக்கும், வீட்டிலே வந்து காலால் படல் போட்டுகிட்டே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தறி. அந்த தறி சத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பேசினாலும் அந்த தறியின் சத்தத்தை மீறி ஒருவருக்கு கேட்க வேண்டும் அப்படிங்கிறனால தறியின் சத்தத்தை மீறி பேச வேண்டும் என்பதால் எப்போதும் உரத்த குரலில் தான் பேசுவார்கள். இல்லை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரணமாக இருவர் பேசிக்கொள்ளும் போது கூட அதையும் மீறி தறியின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த ஊர், அதுதான் மிக முக்கியமானது. நெசவு எந்த அளவுக்கு உயிர்ப்புடன் இருந்தது அப்படிங்கிறத இந்த வாசகம் மூலம், இந்த வாக்கியம் மூலம் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் சொல்கிறாங்க, தறியின் சத்தத்தை மீறி பேச வேண்டும் என்பதால் எப்போதும் உரத்த குரலில் தான் பேசுவார்கள். அருகில் இருப்பவர்களிடம் கூட தெருக்கோடியில் இருப்பவர்களிடம் பேசும் சத்தத்துடன் இருக்கும் பேச்சு. பக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் தெருக்கோடியில் இருந்தால் எப்படி அவங்க பேசுவோம், அந்த அளவுக்கு சத்தம் போட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் இயல்பாக நாம் சந்தித்த வந்த விஷயங்கள், வாழ்க்கையில் இயல்பாக நாம் சந்தித்த நபர்கள் இப்போது அநேகமாக காண கிடைக்காத நபர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பாத்திரப்படைப்புகளாக கொண்டு மிகுந்த சமூக அக்கறையுடன் எழுதப்பட்டிருக்கிற ஒரு மிகச்சிறந்த புதினம் சாலாம்புரி வெண்ணிலா அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். புத்தக கண்காட்சியில் கிடைக்கிறது. அகனி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. விலை ரூபாய் 100. சாலாம்புரி, கவிஞர் வெண்ணிலா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.